இருக்கணும், எதிர்காலம் எப்படி இருக்கு, என் ஆரோக்கியம் எப்படி இருக்கணும், என் இருதயம் எப்படி இருக்கணும், என் நுரையீரல் எப்படி இருக்கணும், என்னுடைய சுவாசம் எப்படி இருக்கணும், என் பார்வை எப்படி இருக்கணும், எல்லாம் பைபிள் என்ன சொல்லுது? வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகிற ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. எதிர்பாருங்க, மேனிஃபெஸ்டேஷன். ஆமேன். மேனிஃபெஸ்டேஷன், மேனிஃபெஸ்டேஷன். ஆமேன். மேனிஃபெஸ்டேஷன். ஸோ என் அன்புக்குரியல, ஸோ உங்கள் மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டாக இருக்கட்டும். வார்த்தையினால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பைபிள் என்ன சொல்லுது அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம் மைண்ட். இந்த உலகம் பயத்தில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த உலகம் எதில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு? பயத்தில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. பயத்தை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறான். ஆமாம். பேஷண்ட்டு எதை பார்த்து பயப்படுறான்? வியாதியை பார்த்து பயப்படுறான். வியாதி டாக்டரை பார்த்து பயப்படுறான். டாக்டர் பேஷண்ட்டை பார்த்து பயப்படுறான். இப்படி 3 பேரும் மாறி மாறி பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் ஏன் பேஷண்ட்டை பார்த்து பயப்படுறாரு? ஆமாம், சுகமாயிருன்னு சொல்லிட்டோம்னா நாளைக்கு சுகமாகலாம், நீ கத்தி ஏற்றிட்டு வந்துட்டீங்கன்னா. இவங்க அதை பார்த்து பயப்படுறாங்க, அதை இவரை பார்த்து பயப்படுற. இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு பயத்திலே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் பிசாஸ். ஆனால் நாமும் பயத்தினால் ஆப்ரேட் பண்ணப்படுகிறவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க ஒரு தடவை. we are having transformed mind. அப்ப we have to be connected with the word which transforms us. உங்கள் எத்தனை பேர் வசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? சொல்லுங்க. பஸ்ஸில் ஏறினீங்கன்னா மேலே ஒன்று தொங்குது இல்லை, கம்பி, அதை பிடிச்சிக்கங்க. இல்லாட்டி பிரேக்கை போட்டான்னா கண்டக்டர் கையில் வைக்கிற சில்லறையை தட்டி விட்டுருவீங்க. அதுக்கு தெரியுது இல்லை, அந்த அறிவு இருக்குல்ல. அங்கே போனால் கம்பியை பிடிக்கணும், இங்கே வந்தால் வசனத்தை பிடி. அவன் பிரேக்கை போட்டால் நம்ம கும்புனா நாங்கள் வசனத்தில் இருக்கிறோம். பி கனெக்டட் வித் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தை பிடிக்காதனால தான் ஒரு பிரேக் அடிச்சா டமால்னு அடிச்சு. ஆமாம், வசனத்தோடு இருந்தோம்னா ஆமாம் நான் அதிகமாக அசைக்கப்படுவது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதி, உங்கள் பிள்ளைகளை குறித்த வசனங்கள், உங்கள் பெற்றோரை குறித்த வசனங்கள், உங்கள் மனைவியை குறித்த வசனங்கள், உங்கள் கணவரை குறித்த வசனங்கள், வேதம் என்ன சொல்லுது? என் லைஃப் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கணும், எதிர்காலம் எப்படி இருக்கு, என் ஆரோக்கியம் எப்படி இருக்கணும், என் இருதயம் எப்படி இருக்கணும், என் நுரையீரல் எப்படி இருக்கணும், என்னுடைய சுவாசம் எப்படி இருக்கணும், என் பார்வை எப்படி இருக்கணும், எல்லாம் பைபிள் என்ன சொல்லுது? 120 வயசுல கண் இருள் அடையவில்லை. நீ என்னடான்னா பைபிளை வாங்கின உடனே இப்படின்றாங்க. என்ன டைரக்டர் மாதிரி லாங் ஷாட் போயிட்டீங்க நீங்க. பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனா என்ன செய்யணும்? மைண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். இது உங்களை குற்றம் சுமத்துவதற்கல்ல, உங்களுக்குள்ள இருக்க வைராக்கியத்தை உயர்த்துவதற்கு.